இன்னைக்கு டே 70. எப்போவுமே 8Kலேருந்து 10K ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங்காக போவேன். பட் இப்போல்லாம் இவ பின்னாடி ஓடுறதுக்கே 5K ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆகிடுது. என்னன்னா நம்ம 10K போனால் கூட இவ்வளோ டயர்ட் ஆகாது போல் நம்ம கால். இவங்க பின்னாடி ஓடுறதுல செம்ம டயர்ட் ஆகிடுறேன். அதை விடுங்க, இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் எல்லாம் June 2ன்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்கல்ல. எதுக்குங்க இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் 9ஆம் தேதி 11ஆம் தேதி 13ஆம் தேதி மாற்றி வச்சிருக்கீங்க? அதை கேட்டோன்னே மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு. என்ன வலிச்சாலும் சரி 10K முடிக்காம இந்த அகிலா தூங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எகைன் வாக்கிங் போக ஆரம்பிச்சாச்சு ஈவினிங்க்கு மேலே. அங்கே நான் கண்டுபிடிச்ச ஒரு அரிய வகை பொக்கிஷம் தான் இது, தொட்டா சினிங்கி. ரொம்ப வருஷமாச்சுங்க இதை பார்த்து. நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல, தொட்ட உடனே அப்படியே முடிக்கிறது. சரி ஓகேங்க, பேக் டு வீடியோ வரலாமா? இன்னைக்கு காலையில் மதியானம் நைட்டுன்னு 3 வேளை நடந்துமே 7000 ஸ்டெப் என்னால் தாண்ட முடியல. செம்ம டயர்டாக இருந்தது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, ரிமைனிங் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும். வாக்கிங் போகவும் பிடிக்கல. சரி ஓகே, அட்லீஸ்ட் சும்மா கடைகளுக்கு போகிற மாதிரியாவது அந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருந்தேன். ரேஸ் கோர்ஸ் போயிருந்தேன். அங்கே எதுவும் நம்மளால் வாங்க முடியாது, செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். இந்த வாரம் ஃபுல்லாகவே செம்ம கிரேவிங்காக இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, இந்த வாரத்தில் ஒரு 3 கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்னா வெளியில் போய் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை சாப்பிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னும் நான் அதை டிசைட் பண்ணல. பட் அந்த ஃபுட்டுக்காக ஒரு 3 கிலோ கட்டாயம் நான் குறைச்சே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். சரி ஓகே, இன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ. நாளைக்கு மறுபடியும் உங்களை நான் மீட் பண்ணுறேன். மறக்காம ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.